இன்றைய முக்கிய தலைப்பு செய்திகள். விசிக அலுவலகத்திற்கு சோஃபா வந்தது ஏன்? திருமாவளவன் விளக்கம். மாதம் ரூபாய் 2500 சொல்லிட்டு 1000 ரூபாய் கூட தராம இழுத்தடிக்கிறது தான் உங்க மாற்றமா? மு.க. ஸ்டாலின். 11 மாவட்டங்களில் மாலை 4 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை. தமிழக அரசு எச்சரிக்கை. தேர்தல் தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். மு.க. ஸ்டாலின். 200 யூனிட் இலவச மின்சார நடைமுறை அமல். சட்டமன்ற குழு தலைவர் கொறடா நியமன விவகாரம் சபாநாயகரிடம் முறையிட்ட அதிமுகவின் இரு பிரிவினர். 717 மதுக்கடைகள் மூடல் அறிவிப்பில் வெளிப்படைத்தன்மை வேண்டும். ஸ்ரீகாந்தி ராமதாஸ் வலியுறுத்தல். பிரவீன் சூட்டுக்கு மீண்டும் சிபிஐ இயக்குநராக பதவி நீட்டிப்பு. அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். செல்வ பெருந்தகை. மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும். முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. கேரள முதல் மந்திரியாக வி.டி. சதீசன் தேர்வு. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சீன அதிபர் சந்திப்பு. 717 மதுக்கடைகளை மூடிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த வானதி சீனிவாசன். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஓபிசி பிரிவினரை தனித்து பட்டியலிடுக ராமதாஸ் வலியுறுத்தல். அதிமுக அலுவலகத்திற்கு எங்களால் பாதிப்பு ஏற்படாது. சி.வி. சண்முகம் பேட்டி. முக்கிய திட்டங்களை தொடரும் தமிழக அரசு. உயர்கல்வி மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வரவு வைப்பு. தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. தென்மேற்கு பருவமழை முன்னதாகவே தொடங்க வாய்ப்பு. வானிலை மையம். நன்றி. இதை தவிர வேறு ஏதாவது முக்கிய செய்திகள் உங்களுக்கு தெரிந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்தவும்.